உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க சிறப்பாக இருக்க போகிறாங்க, சிரமங்களை கடந்து மகிழ்ச்சிகளை அடையக்கூடிய அன்பார்ந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உறுதியாக உண்டு என்பதை இந்த தமிழ் புத்தாண்டு வாயிலாக உறுதியாக குறிப்பிடுகிறேன். எப்படி குறிப்பிடுகிறேன்? இது எப்படி ஒரு சாத்தியமாகும்? நாங்கள் பட்ட போராட்டமும் நாங்கள் பட்ட கவலையும் வெளியே சொல்ல முடியுமா? கற்பனைகளெல்லாம் அப்படியே மனசுக்குள்ள வச்சுட்டு கவலைகளோடையே நாங்கள் அணைஞ்சிருக்கோமே, எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பார்ந்த மிதுனராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய மாற்றங்கள் என்னென்ன, மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயங்கள் என்னென்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கான பயனுள்ள விஷயங்கள் இந்த காணொளி மூலமாக நீங்கள் உறுதியாக அடைவீர்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்ன மகிழ்ச்சி கிடைக்க போகுது அப்படிங்கும்போது உங்களுடைய விரைய செலவுகள் குறையும். தேவையில்லாத விரை செலவு. யாரால் செலவு? உங்களால் செலவா, உங்கள் கூட இருக்கிறவங்களால் செலவா? அதை ஃபஸ்ட்டு யோசிக்கணும்ல. உங்களால் செலவு 35%. உண்மையாகவே உங்களுக்கு விரைய செலவு எவ்வளோன்னா 35%. உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறக்கான நீங்கள் செலவழிச்ச அமௌண்ட்டு வெறும் 35% தான். உங்கள் கூட இருப்பவங்களுக்காக நம்பி நீங்கள் செலவழித்த செலவு தான் 65%. அப்போ நீங்கள் கடன் வாங்குறதுக்கான நோக்கம் யாராக இருக்கும்? உங்கள் கூட இருக்கவங்க. உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க? தூண்டி விட்டுருப்பாங்க, இல்லை உங்களை அன்புனால் லாக் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிருப்பீங்க. ஸோ இதுதான் உங்களுடைய கடந்த கால கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு நடந்த விஷயங்களாக இருக்கும் என்பது உண்மை. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுதுன்னா, உங்களுடைய முயற்சியில் உள்ள தடைகள் எல்லாம் விலகிடும். நீங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தீங்களோ அந்த முயற்சியில் ஒரு வெற்றிகரமான சூழ்நிலையை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அதே போல் உங்களுடைய இளைய சகோதரன், மூத்த சகோதரன், இவர்கள் இருவருமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பாங்க. இவனால் என்னுடைய சகோதரிகிட்ட பேச முடியல, என்னுடைய சகோதரன்கிட்ட பேச முடியல, என்னுடைய மூத்த சகோதரன்ட்டையும் பேச முடியல, இளைய சகோதரன்ட்டையும் பேச முடியல. நான் கூட பிறந்தது 5 பேர் கூட பிறந்தாலும் நான் அனாதையாக தான் நிற்கேன். 4 பேர் கூட பிறந்தாலும் நான் அனாமத்தாக தான் நிற்கேன். எனக்குன்னு ஒரு உறவு, என்னை தேடி வந்த உண்மையான உறவை நான் இன்னும் தேடிக்கொண்டு தான் இருக்கிறேன், எனக்கு அந்த அன்பு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா, எவ்வளோ பெரிய பங்காளி சண்டை ஏற்பட்டிருந்தாலும் நீ வேறு நான் வேறுன்னு உதறிக்கிட்டு போயிட்டு உங்களை கவனிக்காமல் இருந்த உறவுகள் எல்லாம் இனிமே உங்களுடைய உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது உண்மையான அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அப்போ அண்ணன் மலை ஏற போனாலும் மச்சாந்தோரை வேணும். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையில் பிரச்சனைன்னா யாரோட துணை வேணும்? நம்மளுடைய அண்ணன் தம்பி துணை வேணும், நம்மளுடைய அக்கா தங்கச்சி துணை வேணும். அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு. இது 12 ராசிக்குமே பொருந்தும். ஏன்னா தன்னுடைய தம்பிக்கு ஒன்றுன்னா கூட நிற்கிறது முதல் ஆளாக யார் நிற்பாங்கன்னா அண்ணன் தான் நிற்பாங்க. ஆனால் அது இப்போ உங்களுக்கு இல்லை. கடந்த ஒரு 2.5 வருஷமாக அந்த வாய்ப்பே இல்லாமல் போச்சு. என் அண்ணனை போல் உண்டா, என் தம்பி போல் உண்டா, என் அக்கா போல் உண்டான்னு சொன்ன வார்த்தைகள், எனக்கு அக்கா இருக்கானே நானே மறந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ பயன்படுத்தி இருந்திருப்பீங்க. ஸோ அதை உடைத்தெறிந்து கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக உங்களுடைய உறவுகளை இணைத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் கிரகங்கள் கொடுக்கின்றன. இது ஒன்றும் கிரகங்கள் பார்த்திங்கன்னா எங்கோ இருந்தோ வரல. உங்களுடைய ராசி கட்டத்தில் 12 கட்டங்களில் இருக்கிற கிரகங்கள் தான் அதனுடைய நகர்வுகளை வைத்து தான் உங்களுக்கு நம்ம பலன்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ கிரகங்கள் உங்களுக்கு எவ்வளோ தூரம் பிரச்சனைகளை கொடுத்தது உண்மை என்றோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறங்கிறதும் உண்மை. சரி, ஓகே. இப்போ குரு பகவான் ஜென்மத்தில் வந்துட்டாருங்காரே, ஜென்ம குரு அப்படியே ஒரு அழுத்தத்தை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோமே. என்ன விஷயம் செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய குரு, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்த அதிபதியாக கருதப்படுகின்ற குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்துட்டார். உண்மைதான், வந்திருக்காரு. அவர் வந்தால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எந்திரிச்சோன்னே நேராக போய் உங்களுடைய குருமார்கள் யாரும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருந்தால் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. முடிஞ்சால் டெய்லி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா என்ன பண்ணுங்கள், மாதத்துக்கு ஒருதையாவது உங்களுடைய குருமார்களை சந்திங்க. அதே போல் உங்களுடைய பெற்ற தாயையும் தகப்பனையும் பணிவுடன் வணங்கி தினமும்
காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அப்பா காலையும் அம்மா காலையும் உளுந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஸோ அப்படி ஆசீர்வாதம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா ஜென்ம குரு உங்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுக்க மாட்டார், எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டார். அப்படியே நீங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுடைய கற்பனை என்ன இருக்கோ, உங்களுடைய ஆசைகள் என்ன இருக்கோ அப்படியே செயல்படுத்தலாம். அதை விட்டுட்டு நாளை யாதிரிமா என்னால் என்ன செஞ்சிரியுமா அப்படி அப்படியே காலை தூக்கி விட்டிங்கன்னா குரு என்ன பண்ணுவார்னா உங்களுடைய செயல்பாடுகளை சிறிது மட்டம் தட்டிடுவார். ஸோ அதனால் முடிஞ்சளவு உங்களுடைய குருமார்களை மதிங்க. உங்களுடைய தாய் தகப்பனை காலில் விழுந்து ஆசீர்வாங்க, தப்பே கிடையாதுங்க. பெத்த தாய் தகப்பனை உடன் பிறந்த சகோதர சகோதரனிடம் விட்டு கொடுத்து போகிறதோ அல்ல உங்களுடைய தாய் தகப்பன்ட்டு ஆசீர்வாதம் வாங்குறதோ உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலங்களில் தெரிஞ்சும் தெரியாமல் நீங்கள் செய்த அத்தனை விதமான பாவங்களும் நீங்கும் என்பது உண்மை. அப்பா அதாவது சொல்லுவாங்க சில பேர், எனக்கு எங்கள் அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது, எங்கள் அம்மாவை பிடிக்கவே பிடிக்காது. ஏன் பிடிக்காது? ஏங்க அவங்க தப்பே பண்ணாலும் இந்த பூமிக்கு நம்மளை ஒரு அறிமுகப்படுத்தி விட்ட தெய்வம் அவங்க தான். ஸோ அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது இயற்கையாகவே கிரகங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும். அப்பா அம்மா இல்லாத நபர்கள் நாங்கள் என்ன பண்ண அப்படின்னா, உறுதியாக திங்கக்கிழமை சிவன் கோயிலில் போய் சிவன் பகவானையும் நம்மளுடைய பார்வதி அன்னையையும் சக்தி அன்னையையும் மனசார வழிபாடு செய்யும். என்னுடைய தாய் தகப்பனார் இல்லை, நான் உங்களை என்னுடைய தாய் தகப்பனாக ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் கொடுங்கன்னு சொல்லி சிவனை நம்பி நீங்கள் போய் நின்னீங்கன்னா, சிவனே கதி என்று நின்னீங்கன்னா மிதுன ராசிக்காரனை அடிச்சுக்கிற ஒரு வயலால் முடியாது. உங்களை ஏமாத்துறவன், உங்களை கஷ்டப்படுத்துகிறவன், உங்களை துன்பப்படுத்துகிறவன் அத்தனை பேர் தோண்டு ஓடி போயிருவான். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான செயல்பாடு சிவபெருமானுடைய அனைத்து விதமான சக்தியின் மூலமாக உங்களால் செயல்படுத்த முடியும். ஓகேவா? ஆனால் திங்கட்கிழமை போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பர். சிவனை பார்க்குறதுக்கு நேரம் குறித்து கொடுக்குறவங்களுக்கு நான் வளரல உண்மையிலேயே. ஆனால் என்னென்னா, இந்த கிழமையில் கும்பிட்டா நம்ம ரொம்ப நல்லா இருப்போம் அப்படின்னு ஒரு செயல்பாடு இருக்குது பார்த்தீங்களா? அதில் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க திங்கட்கிழமை சிவன் பெருமானுடைய வழிபாடு, தாயாருடைய வழிபாடை பின்பற்றும் பொழுது அனைத்து விதமான மகிழ்ச்சியை, அனைத்து விதமான செயல்பாடுகளை உணர முடியும். இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதல் நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க கொஞ்சம் பணிவுடன், அன்புடன், பாசத்துடன் நடக்கக்கூடிய செயல்பாடை செயல்படுத்திக்கோங்க. துணிவுடன், ஆற்றலுடன், சிறப்புடன் வாழக்கூடிய ஆற்றலை கிரகங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துரும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க என்பதை அன்புடன் கூறிக்கொள்கிறேன். புத்திசாலித்தனம் அப்படின்னா இவங்க தான் அடையாளம். அது யார் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்கள். எதையுமே மாற்றி யோசிக்கக்கூடிய திறன் இயல்புலேயே கொண்டவங்க யாருன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். எல்லா விஷயத்திலையும் தன்னோட தனித்துவமான முத்திரையை பதிச்சு அது மூலயமா எல்லாராலும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய யாருன்னா அந்த மிதுன ராசிக்காரர்கள் தான். விடாமுயற்சியும் தொழில் திறனும், அதாவது வியாபார உக்தியும் இயல்பாகவே கைகொண்ட ராசிக்காரர்கள் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மிக அற்புதமான மிக மிக உன்னத ராஜயோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஆண்டு துவக்கம் சரியாக இருந்தால் அதோட பயணம் சரியாக இருக்கும், அதோட முடிவும் சரியாக இருக்கும். ஸோ அந்த வகையில் இந்த ஆண்டு துவக்கத்திலே பார்த்திங்கன்னா உங்கள் ராசி அதிபதி புத பகவான் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். மீனராசி 10ஆம் இடம்ன்றது மீனராசி. மீனராசியில் புதன் நீசமாச்சு, ராசி அதிபதி நீசமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த ஆண்டு துவங்குது. இதுவரை எப்படி சரியாக நல்ல யோகமான காலம்னு சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். புதன் நீசம் அடையலை, நீச பங்க ராஜயோகத்தில் இருக்கார். அந்த ராஜயோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கான ராஜயோகம். எப்படி ராஜயோகம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்கள் ராசிபதி புதன் மீனத்துலேயும், அதே மீனத்தில் உங்கள் ராசிக்கு யோகத்தையும் புண்ணியத்தையும் பூர்வ புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடிய, உங்கள் குலதெய்வத்தை கொடுக்கக்கூடிய, உங்கள் மனோஸ்தானமான 5ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய, உங்களோட 12ஆம் இடத்துக்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்துருக்காரு. சுக்கிரனும் புதன் லக்ன ராசி அதிபதியோட புதனோட சேர்ந்துட்டாரு. இவர் சுக்கிரன் சேர்ந்ததே ஒரு மிக சிறந்த ராஜயோகம். அது மகாலட்சுமி யோகம், மாளவிய யோகம்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நல்ல செல்வம், செல்வாக்கு, வண்டி வாகன யோகங்கள், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதாவது எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாமல் நல்ல ஒரு பணப்புழக்கத்தோடு சந்தோஷமாக எந்த ஒரு விஷயத்துலையும் தயக்கம் இல்லாமல் சந்தோஷமாக நினச்சதை அடைஞ்சு வாழக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியது இந்த புத சுக்கிரன் யோகம். நிறைய இந்த காதல் இந்த மாதிரியான
விஷயங்கள், சினிமா துறையில் வெற்றி அடையணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்குலாம் வந்து வெற்றிகள் தரக்கூடியது வந்து இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை தான். ஸோ இந்த சேர்க்கை மட்டுமே போதுமானதா ராஜயோகத்துக்கு அப்படின்னா இது போதுமானது தான். இதை விட இதுக்கு வலு சேர்க்கிற விதமாக இன்னொரு சிறப்பான ஒரு அம்சம் நடந்துட்டு இருக்கு. அதாவது திருக்கணிதப்படி மார்ச் 29 சனி பகவானும் பயிற்சியாகி மீன ராசிக்கு வந்துட்டார். இங்கே மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிரனை காட்டிலும் பயங்கரமான யோக பலன்களை தரக்கூடியவர் யாருன்னா சனி தான். அதாவது சனி வந்து உங்கள் ராசிக்கு பாகியாதிபதியாகவும் சுக்கிரன் யோகாதிபதியாகவும் இவங்க 2 பேரும் சேர்ந்து ராசிக்கு 10ஆம் இடத்துல ராசி அதிபதி புதனோட சேர்ந்து இருக்கிற போது இதை விட உன்னதமான ராஜயோகம் யாருனாலையும் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ராஜயோகம் உள்ள ஒரு காலத்தில் தான் இந்த ஆண்டு துவக்கமே அமைஞ்சிருக்கு. இந்த ஆண்டு துவக்கம் இவ்வளோ சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ஆண்டு முழுதுமாக உங்களுக்கு வந்து சிறப்பான யோக பலன்கள் வரும்ன்றதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. குறிப்பாக கல்வித்துறை சார்ந்து கல்விக்கான எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லா மாணவர்களுக்கு வெற்றிகளும், தொழில் சார்ந்த முன்னேற்றங்களும் வெற்றிகளும், என்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே மனசில் நினச்சா போதும் உங்களுக்கு அது செயலுக்கு வந்துடும், நடந்துடும், கைக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு யோகமான காலம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். பல மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்வி சார்ந்து வெளிநாட்டு பயணங்களில் இப்போ தொழில் சார்ந்து வெளிநாட்டு பயணங்களில் முயற்சி எடுத்து தடைப்பட்டு வந்திருந்துச்சு அப்படின்னா வந்து அதெல்லாம் கைகூடி வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்ற இன்னொரு யோகமும் செயல்படுற காலமாக இருந்துகிட்டு இருக்கு. அதாவது சுக்கிரன் சனி புதன் இணைவு ஒரு ராஜயோகம் அப்படின்ற மாதிரி தர்ம கர்மாதிபதி யோகம்ன்ற ஒரு யோகமும் செயல்படுது. அதற்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 2ஆம் இடம் ராசிக்கு 2ஆம் இடமாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா கடகராசி. கடகராசியில் செவ்வாய் வந்து நீச பலம் அடைவார். அதாவது தன்னுடைய பலத்தை இழந்து 0 பலத்துக்கு போவார். அப்போ நீச பலம் அடையக்கூடிய இந்த செவ்வாய்க்கு செவ்வாய் பலம் இழந்திருக்கா அப்படின்னா கிடையாது. எதனால பலம் இழக்கலை? கடகராசியில் இருந்தால் நீச பலம், அப்புறம் ஏன் பலம் இழக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதிட விதிப்படி ஒரு நீச கிரகத்துக்கு திரிகோணத்திலேயாவது கேந்திரத்திலேயாவது ஒரு உச்சம் பெற்ற கிரகம் இருக்குது அப்படின்னா வந்து அந்த நீசம் பெற்ற கிரகம் வந்து நீசபங்க ராஜயோகம் அடையும். ஸோ நீசபங்க ராஜயோகத்தோடு சேர்ந்து தர்ம கர்மாதிபதி யோகமாக இருக்கிறதுனால உங்கள் சொல்வாக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து சட்டு நடக்கிறதுக்கான சூழல்கள் இருக்குது. உங்கள் காரியங்கள் தடைகள்லாம் உடஞ்சி நீங்கள் போய் நின்னா போதும் வேலை நடந்துடும் அப்படின்ற மாதிரியான சூழல்கள் இருந்துகிட்டு இருக்கு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சாதிக்கக்கூடிய வல்லமையை உங்களுக்கு வந்து உங்கள் வாக்கு வன்மை மூலிமா இந்த செவ்வாயால் வரக்கூடிய இந்த தர்ம கர்மாதிபதி யோகமும் நீசபங்க ராஜயோகமும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படின்றத பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். அதாவது தொழில் சார்ந்து மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்துலையும் ஈடுபட்டோம்னாலும் சின்னதாக ஆரம்பிக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து பள்ளி பெருகி பெரிய ஒரு கட்டமைப்பாக உருவாகும் அப்படின்றத பற்றி அதுதான் வந்து தர்ம கர்மாதிபதி யோகம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு சின்ன ஒரு தொழில் நிறுவனத்தை சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு போட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அது மூலயமா அந்த சின்ன நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த தொழில்துறை வந்து காலச்சூழல்களில் மெல்ல மெல்ல பெருசாக பெரிய நிலைக்கு உயர்ந்து அதன் மூலிமா சம்பாதிச்ச வருமானங்களில் வந்த வருமானங்களில் நிறைய தர்ம புண்ணிய காரியங்கள் செஞ்சு அது மூலிமா பேரும் புகழோடையும் தன்னிறைவான வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு தான் தர்ம கர்மாதிபதி யோகம்ன்றது. இந்த அமைப்புள்ள ஒரு காலத்தில் இந்த ஆண்டு துவக்கம் 2025 தமிழ் புத்தாண்டு துவங்கி இருக்கிறதுனால மிக உன்னதமான ஒரு காலம்ன்றதில் எல்லோரும் சந்தேகம் வேணாம். மேலும் ராசிக்கு 11 ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உச்சம் மாறாரு. சுக்கிரன் உங்கள் ராசி யோகாதிபதியான சுக்கிரன் உச்சம் மாறாரு. குரு வந்து அமர போகிறார். நீங்கள் எல்லாம் சொல்லிட்டீங்க, ராஜயோகம் இருக்குது, தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்குது, நீசபங்க ராஜயோகம் இருக்குது, இப்படி பல யோகங்களை சொல்லிட்டீங்க. ஆனால் ஜென்மகுரு வந்து உட்கார போகிறாரே, ஜென்மகுரு நம்மளை கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நம்மளை சூழலை உண்டாக்குமே அப்படின்ற ஒரு அச்சம் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நிச்சயமாக மாற்றம் இருக்கும். ஜென்மகுருனால மாற்றம் இருக்கும். அது நல்ல மாற்றமாக மட்டுமே இருக்கும். அப்படின்றதுக்கு உதாரணமாக தான் நான் முன்னாடி சொன்ன யோகங்கள் வலு இருக்குது. யோக வலு அதிகமாக இருக்கிறதுனால ஜென்மகுருடைய ஆதிபத்திய பலன் வந்து நல்ல பலனாகவே இருக்குன்றதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கூடுதலாக வந்து ராகு கேது பயிற்சியும் இந்த மாதமே ஆண்டு துவக்கத்தில் முதல் மாதமே சித்திரை மாதமே ராகு கேதுவோட பயிற்சி இருக்குது. கேது வந்து இது நாள் வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான உங்கள் ராசி அதிபதியோட இன்னொரு வீடான கன்னி ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு வரப்போகிறாரு. அதே நாள் அதே நேரம் கேதுக்கு எப்பவும் எதிர்நிலையில் இருக்கக்கூடிய ராகு மீனத்திலேருந்து கும்பத்துக்கு வரப்போகிறாரு. ஸோ இந்த கும்பம் அப்படின்றது வந்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடம், மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவிற்கு உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குருபவனுடைய தொடர்பு திரிகோண தொடர்பு கிடைக்குது. இந்த திரிகோண தொடர்பு மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா ராகு குரு சேர்க்கை அப்படின்னு வந்து குபேர யோகம்னு சொல்லுவோம்.
பெரிய பொருளாதார இலக்குகள் நீங்கள் நிர்ணயிச்சுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் அழகாக அடைகிறதுக்கு இந்த ஆண்டு உங்களுக்கு அடித்தளம் அமைச்சு கொடுக்கும் அப்படின்றத நான் வந்து உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். இந்த வகையில் உங்களுக்கு கோச்சார கிரகங்கள் இந்த ஆண்டு முழுதும் சிறப்பான யோகங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அக்டோபர் மாதம் பார்த்தீங்கன்னா அதிசாரத்தில் குரு வந்து கடகத்துக்கு வந்துட்டு ஒரு 3 மாதம் இருந்து திரும்ப ஜென்ம ராசிக்கு வருவார். அந்த அதிசாரத்தில் குரு வர்ற காலமும் ரொம்ப சிறப்பான காலம் தான். அதே நேரத்தில் அதை ஒட்டி உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கிரனும் பயிற்சியாகி மேஷத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கும் ராசிக்கும் சுக்கிரன் வர போகிறாரு, குருவோடையும் இணைய போகிறாரு. அதெல்லாம் உண்மையிலே ஒரு பொன்னான காலம் இந்த ஆண்டுகளுக்குள்ளேயே இந்த ஓராண்டுக்குள்ளேயே நடக்க இருக்குது. சிறப்பான ஒரு காலச்சூழலில் தான் இருக்கீங்கன்றதை நீங்கள் உணர்ந்து எந்த விதமான சஞ்சலமும் ஆகாமல் நல்லபடியாக உங்கள் செயல்களை திட்டமிட்டு அதில் ஈடுபட்டு அதில் நீங்கள் நல்ல நிலைக்கு வரணும் அப்படின்றத உங்களுக்கு நான் புத்தாண்டு வாழ்த்தாக நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து உங்களுடைய வழிபாடுன்றது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளுடைய பக்தி ரொம்ப முக்கியமானது. நம்மளோட பக்தி தான் நம்மளை எல்லா சிக்கல்ல வந்து மீட்டு எடுக்கும். கிரக காரணங்கள் நல்லா இருக்குது, கிரகச்சூழல் நல்லா இருக்குது, கோச்சாரம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்றப்ப நம்மளை இதுக்கு மேலே நம்ம என்ன வேண்டியிருக்கு அப்படின்னா பக்தி எப்பயுமே நம்மளை காக்கும். அப்படின்றனால இன்றைக்கி இல்லாமல் என்னைக்குனாலும் நமக்கு வந்து உறுதுணையாக நம்மளை துணை நின்று காக்கக்கூடிய இறைவன் தான். அந்த இறைவனோட ஆசீர்வாதத்தோட நீங்கள் வந்து இன்னும் சிறப்பாக இந்த நல்ல யோகமான காலத்தில் இன்னும் ஒரு மேலும் பெரிய உயரத்தை அடையிறதுக்கு நீங்கள் வந்து சிவ வழிபாடு வந்து உறுதியான முறையில் பண்ணி ஆகணும். அதிலும் குறிப்பாக வந்து சிவ அம்சமான சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாடு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பொருளாதாரத்துலேயும் சரி, தொழிலையும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் ஒரு உன்னதமான நிலை அடையணும் அப்படின்னா வந்து சொர்ண ஆகர்ஷண பைரவரை பிடிச்சிக்கோங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்றதை நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து உங்களுடைய கோச்சார அமைப்பு கிரக நிலைகள் நல்லா இருக்குது. உங்களுடைய இது மட்டும் போதுமா அப்படின்னா, இதோட ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தனிப்பட்ட ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களோட லக்ன நிலை, லக்னாதிபதி நிலை, இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஜனன ஜாதக நிலைப்பில் உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய தசாபுத்தி, அந்த தசாபுத்திக்குரிய கிரகங்களோட நிலை, இதெல்லாம் வந்து என்ன நிலையில் இருக்குது, யோக நிலையில் இருக்கா, இல்லை எதுவும் பாதகங்கள் இருக்கா அப்படின்றத இணைச்சி இந்த கோச்சார் இப்போ தற்கால கிரக நிலையில் நம்ம வந்து கணக்கில் எடுத்து பார்த்து நம்ம பலன் சொல்லும்போது, நீங்கள் பலன் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் மேலும் நீங்கள் வந்து தெளிவடைஞ்சு ஒரு சரியான பாதையில் பயணிக்க உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். அந்த மாதிரி உங்களுடைய ஜனன ஜாதக பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா டிஸ்பிளே இருக்க எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல் நான் கொடுக்குறேன். மிதுன ராசி அன்பர்களுக்கு விசுவாச வருடம் எப்படி இருக்க போகுது? தமிழ் புத்தாண்டுனாலே எல்லாருக்குமே ஒரு மங்களகரமாக நம்மளுடைய வருடம் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கணும். என்னதான் நம்ம ஆங்கில புத்தாண்டு கொண்டாடினாலும் தமிழ் புத்தாண்டுன்றது பாத்தீங்கன்னா எல்லாருடைய மனதிலையும் ஒரு மங்களகரமான ஒரு உணர்ச்சிகள் இருந்துகிட்டே இருக்கும். இந்த புத்தாண்டுல இருந்து நம்மளுடைய குழந்தைகள், நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய வாழ்க்கை, இது எல்லாமே நம்மளுக்கு அடுத்தடுத்த ஒரு நகர்வை நோக்கி நகரணும். நம்ம எந்த விதத்திலையும் போன புத்தாண்டுல இருந்து இந்த புத்தாண்டுல நம்ம தரம் தாழ்ந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இந்த புத்தாண்டுல இருக்கும். அதுல இந்த மிதுன ராசி அன்பர்கள் பாத்தீங்கன்னா நிறைய அவஸ்தைப்பட்டு, அதாவது அடிமேல அடி வாங்கி அப்படி வந்திருக்கிறீங்க. எந்த இடத்துலயும் நகராத இந்த மிதுன ராசி அன்பர்கள் கடந்த ஒரு 2 வருடங்களாக பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே அதாவது தன்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் இடம் கொடுக்காமல் ஏதோ ஒரு ரோபோ மாதிரி எல்லோருக்குமே தலையாட்டிட்டு சரின்னு போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல பாத்தீங்கன்னா எதிர்மறையாக சொல்றேன்னு யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம். நான் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம அப்படியே சொல்றதுதான் நம்ம அந்த மாதிரியா கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவா இருக்கும். ஆசையா எதுக்காக நீங்க ராசி பலன்கள் பாக்குறீங்க? நம்மளுடைய வாழ்க்கையில இனிமேலாவது நல்லது நடக்குமா அப்படின்ற மாதிரியான ஒரு பாசிட்டிவோட தான் நம்ம பாக்குறோம். அதுலயே நம்ம ஏதாவது ஒரு நெகட்டிவா சொல்லியாச்சுன்னா சில பேருக்குலாம் நிறைய ஒரு எரிச்சல்கள் வந்துடும். என்ன இது எப்ப பார்த்தாலும் ஒரு எதிர்மறையாவே சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்க வாழ்க்கையில வளரவே முடியாதா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். உள்ளபடி சொல்றதுதான் இந்த ஜோதிடம். அதே சமயத்துல உங்களுக்கு உண்டான கணிப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னா இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும் நம்ம ஒரு துல்லியமாக கணிச்சு சொல்லிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நடுவுல நடந்துட்டு போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஜோதிடத்தின் மூலமாகவும் ஆன்மீகத்தின் மூலமாகவும் தான் சில செயல்களை நம்மளால சாதிக்க முடியும். இதுல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு ஒரு யோகமான ஒரு
புத்தாண்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம குரு வராரு இந்த காலகட்டத்துல. ஜென்ம குருன்றது ஒரு நன்மைகளை செய்யறதுக்காக சில தேவையில்லாத கசப்புகளை, எப்படி குழந்தை பிறக்கும் போது அதுக்கு ஒரு வயிற்று வலினாலோ இல்ல அதுக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை அப்படின்னாலும் ஒரு கசப்பான ஒரு மருந்தை கொடுத்து அந்த குழந்தைய அழ வச்சுதான் அதுக்கு உண்டான ஒரு நிவர்த்தியை கொடுப்போம். அதே மாதிரிதான் இப்போ அந்த குழந்தைகளை பார்க்கும்போது பெற்றோர்களுக்கு என்ன தெரியும், ஐயோ இந்த குழந்தைய போட்டு இவ்வளவு ஒரு பச்சை குழந்தைய போட்டு பாடா படுத்துறாங்களே, இவ்வளவு அழ வைக்கிறாங்களேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய பெற்றோர்களை நம்ம திட்டுவோம். ஏமா உனக்கு கொஞ்சம் கூட இது இல்லையா, அந்த சின்ன குழந்தைய போய் இவ்வளவு அழ வைக்கிறியே அப்படின்ற மாதிரியாக நம்ம பெற்றோர்களை ரொம்ப கடுமையா விமர்சனம் செய்வோம். அதே மாதிரிதான் இந்த குரு ஜென்ம குருவாக பயிற்சி ஆகும் போது அந்த குருவாகப்பட்டவர் அந்த தன்னுடைய குழந்தைகளுக்கு அந்த ராசி அன்பர்களுக்கு என்ன பண்ண போறார், ஒரு கசப்பான மருந்தை முதல்ல கொடுக்க போறார். உங்களுக்கு ஒரு சின்னதான ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்து அதுல உங்களுக்கு ஒரு நன்மைகளை கொடுப்பதற்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்க போகுது. இந்த கசப்பான மருந்தை நீங்க அருந்துவதற்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க, ரொம்ப மனசு சஞ்சலப்படுவீங்க. என்னடா இது, நம்மளுக்கு குரு பகவான் வந்தாரு, இப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஆனால் அது மருந்து நினைச்சு டப்புன்னு நீங்க அதை ஜீரணம் பண்ணிக்கோங்க. ஜீரணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எந்த வழியும் பெரிதாக தோணாது. சில பேருக்கு ஒரு இடமாற்றங்கள் முக்கியமாக இருக்கும். அந்த இடமாற்றங்களை எடுக்கிறதுக்கே நீங்க ரொம்ப யோஜனை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா இப்பதான் நான் சொந்த வீடு கட்டி நான் வந்தேன், இப்போ உடனே எனக்கு வேற மாற்றம் அமையுதே, நான் இதுக்கு என்ன பண்றது, இதற்கு எந்த நிவர்த்தியுமே கிடையாதா, இதற்கு பரிகாரமே கிடையாதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்பீங்க. மேடம் நான் என்னோட சொந்த வீட்டுல கட்டிட்டு வந்திருக்கிறேன், இப்பதான் எனக்கு இடமாற்றம் கொடுக்குறாங்க அரசாங்க உத்தியோகத்துல, இதுக்கு ஏதாவது நான் மாற்று வழி இருக்கா, இதுக்கு என்ன பரிகாரம் செஞ்சா என்னுடைய இடமாற்றத்தை மாத்திப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு ஒரு இடமாற்றம் வருது இல்ல ஒரு வேலை மாற்றம் வருது அப்படின்னாலே அதை மனப்பூர்வமா ஒப்புக்கொள்ளுங்க. ஏன்னா இதுல இருந்து உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு பயிற்சி, ஒரு அடுத்த கட்ட ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ன்றது உங்களுக்கு இருக்க போகுது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. அதனால அந்த ஜென்ம குருன்றது ஒரு கசப்பான அனுபவத்தை கொடுத்து அதுல இருந்து நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக தான் உங்களுக்கு பயிற்சி ஆகிறார். இதுல ஒரு மாசத்துக்கு மாத்திரம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு ஐப்பசி கார்த்திகைக்கு மாத்திரம் உங்களுக்கு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகி அடுத்து இந்த உங்களுடைய ராசிக்கே திரும்ப வர்றாரு. சனி பகவான் 10ஆம் இடத்துல 5 மாதத்திற்கு வக்ரமாக இருக்கிறார். அதனால அந்த 5 மாதங்கள் ஆணி மாதத்துல இருந்து அந்த கார்த்திகை மாதம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளசண்டா இருக்கும். 10ஆம் இடத்துல அந்த சனி வர்றது பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன சலசலப்பை கொடுக்கும் தொழில்ல. அதே இருந்தாலும் அது நல்ல ஒரு மாற்றத்தை தான் கொடுக்கும். அந்த 5 மாதங்கள் வக்ரமா இருக்கிறது ஒரு நிறைய சுறுசுறுப்பான ஒரு நடவடிக்கைகளை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள், மிருகசீரிடம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா ரொம்ப போல்டா வலிமையா ரொம்ப இன்டெலிஜென்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் மிதுன ராசியில இருக்கக்கூடிய இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள். ஆனா கடந்த ஒரு 3 வருடங்களாக பாத்தீங்கன்னா அந்த போல்டு எங்க போச்சு தெரியல, அந்த தன்னம்பிக்கை எங்க போச்சு தெரியல, அந்த திறமைகள் எங்க போச்சு தெரியல, எல்லாமே நம்ம ஒரு முட்டாள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்களே, நம்ம அப்படிதான் இருக்கோமோ அப்படின்ற ஒரு எண்ணமே, அதாவது திரும்ப திரும்ப ஒரே வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம்னா அதுவாவே நம்ம ஆயிடுவோம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு அந்த பாபநாசம் படத்துல, தமிழ் படத்துல அந்த கமல்ஹாசன் அந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லிட்டு வர்றாரு, நான் இந்த இடத்துக்கு இத்தனாம் தேதி போனேன், அத்தனாம் தேதி வந்தேன், இப்படி வந்தேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிட்டே வருவார். அப்படி இருக்கும்போது அந்த நபர்கள் ஆமா இவர் இத்தனாம் தேதி இங்க வந்தாரு, இத்தனாம் தேதி இங்க போனாரு அப்படின்னு அவங்களாவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதே நிலைமைதான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. எல்லோரும் இவர் முட்டாள்கள், திறமையற்றவர்கள் சொல்ல ஓ நம்மளுக்கு திறமை இல்லை போல இருக்கு, நம்ம முட்டாளாதான் இருக்கிறோம் போல இருக்கு அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக தான் கடந்த காலத்துல இருந்தது. அது எல்லாத்தையும் விட்டு தள்ளிட்டு நீங்களா மாறுங்க. எங்க உங்களுடைய தன்னம்பிக்கை, எங்கே உங்களுடைய திறமைகள், எங்கே உங்க அங்கீகாரம், இப்படின்ற மாதிரியான உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகளை தேடுங்கள். இந்த தமிழ் புத்தாண்டுல கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு வளர்ச்சிகளை நீங்க
அதிகப்படியாக ஒரு பெறுவதற்குண்டான ஒரு காலகட்டம் தான் இந்த விசுவாச வருடம். நான் இந்த பதிவுல முன்னமே சொல்ற மாதிரி இந்த விசுவாசம் வருடம் அதிகப்படியான ஆசைகளை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. இந்த ஆசைகளே இல்லாமல் ஒரு சாமியாரா போகக்கூடிய அளவுல நீங்க மிருகசீரிட நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீங்க. நீங்க சாமியாரா போக முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள மறைந்து இருக்கின்ற ஆசைகளை வெளியில கொண்டு வாங்க, அதற்காக உழையுங்கள். அந்த உழைப்புல இருந்து அதிகப்படியான வருமானத்தை பெறும் ஆண்டாக தான் இந்த மிருகசீரிட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து திருவாதிரை, ஆசை, குடும்பம், வாழ்க்கை இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் என் தனி மரமா இருக்கிறேன். எல்லாம் ஒரு காலகட்டத்துல இருந்தது. இவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ராகு தசை, குரு தசை, இந்த சனி தசை வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆண்டு அனுபவித்து எல்லாத்தையுமே அனுபவிச்சிருப்பீங்க. ஆனா பாத்தீங்கன்னா எப்போ புதன் திசை வந்ததோ அப்பவே எல்லாமே காலி. உங்களுடைய வாழ்க்கையே காலியான மாதிரி அப்படியே எம்டியா ஆக்கிட்டாங்க. எல்லாருமா சேர்ந்து உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் உருவிட்டு உங்களே தனி மரமா தனி காடுல தனியா விட்டுட்டாங்க. எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கா ஒரு தனியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? அதுவும் இல்லை. உங்களுடைய மனம் ஃபுல்லாவே உங்களுடைய உறவுகளை தேடிதான் போகுது. எனக்கு எப்பவாவது என்னுடைய குழந்தைகளை பார்க்கணும், என்னுடைய மனைவியை பார்க்கணும், என்னுடைய பெற்றோர்களை பார்க்கணும் இப்படின்ற ஒரு ஆதங்கம் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த குடும்பத்தோட ஒன்றை வாழ்ந்த அமைப்புகள் நிறைய. அதனால இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் இந்த தனி மரமாக இருக்கிறது அவர்களுக்கு மிக பெரிய ஒரு மரண வேதனையை கொடுத்துட்டு தான் இருக்கு. ரொம்ப அந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு நம்ம அவர்களுடைய சுய ஜாதகத்தை நிறைய பேருக்கு கணிச்சு சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பலன் சொல்றதுக்கே வாயில இருந்து வார்த்தைகள் வராது. எப்படி நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவோ நெகட்டிவா நம்ம நிறைய சொல்லலாம். ஆனா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு அந்த நெகட்டிவா சொல்றதுக்கே பயம் வரும் நம்ம கிட்ட. நீங்க உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும், உங்களை இத்தனை பேர் ஏமாற்றி இருப்பாங்க, உங்ககிட்ட இருந்து இத்தனை பணம் காசு உங்களால ஏமாற்றப்பட்டிருக்கும் இப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லும் போது நமக்கே அந்த பலனை சொல்றதுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கும். இருந்தும் அந்த தெய்வத்தினுடைய பலத்தை வச்சுக்கிட்டு நம்ம அந்த ஒரு ப்ரிடிக்ஷனை சொல்லும் போது அந்த தெய்வம் தான் அவர்களுக்கு நம்ம கிட்ட இருந்து எப்போ பாக்குறாங்களோ அதுக்கப்புறம் இருந்து அவர்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட்ன்றது இருக்கும். ஏன்னா நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா முழுமையான ஒரு தெய்வ நம்பிக்கையோட தான் சொல்லுவேன். எனக்கு படிச்சிருக்கிறேன், நான் அந்த முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறேன், அதனால நான் படிச்சது எல்லாத்தையும் உங்களுக்கு ஈஸியா சொல்லிடுறேன். அந்த கதையே இல்லை. நம்மளுடைய தெய்வ அருள் இருந்தாதான் நம்மளுடைய வாக்குன்றது அந்த இடத்துல பலிக்கும். அதனால முழுமையான தெய்வ அருள் பெற்றுதான் ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களுக்குமே நான் சுய ஜாதகத்தை பார்க்கும் போது பலன் சொல்றது. அதனால எப்போ நம்ம கிட்ட பார்க்க ஆரம்பிக்கிறாங்களோ அன்னையில இருந்தே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்துடும். அவங்களே போன் பண்ணுவாங்க, மேடம் நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன், இப்போ நல்ல ஒரு நிலைமையில இருக்கிறேன், எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போதே நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். பரவாயில்ல, நம்மளுடைய தெய்வம் நம்ம கூடயே அவங்கள கூட்டிட்டு செல்லுது அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை. அதே மாதிரிதான் இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய நம்பிக்கையாகப்பட்டது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சேர்ந்துருவோம், என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு நல்ல ஒரு அமைப்புகள் வந்துரும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இந்த விசுவாச வருடத்துல உங்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நீங்க இப்போ கேது திசையில இருக்கிறீங்க இல்ல புதன் திசையில இருக்கிறீங்கன்னா கொஞ்சம் சில விஷயங்களை கண்ட்ரோலா பண்ணுங்க. உங்களுடைய ஃபேமிலியோட சேர்ந்து இருக்கணும், இல்ல உங்களுடைய வேலையில நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு, தொழில்ல ஒரு நிறைய மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு நினைச்சு அதிகப்படியான காசு செலவு பண்ணாதீங்க. செலவு பண்ணீங்கன்னா அந்த காசாகப்பட்டது அந்த விரயமாகப்பட்டது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த குருன்றவரு கசப்பான மருந்தை கொடுக்க போறாரு. அந்த மருந்தை உண்பதற்கு நம்ம தயாராக ஆகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்கள் நீங்க செய்யக்கூடிய சில முயற்சிகள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருங்க. ரொம்ப டாம்டூம்னு செய்யாம ரொம்ப ஒரு பிரபகண்டாப்படுத்தாம செஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது இந்த திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு. புனர்பூசம் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஒரு
நேர்மையாக இருக்கக்கூடியவர்கள். குருவினுடைய நட்சத்திரம் யாருக்கும் சொல்லணும் தேவையே இல்லை. அந்த நேர்மைகள் இருந்தும் அந்த நேர்மைக்காக விடாப்பிடியாக முயற்சி செய்யறவர்கள். அதுலயும் புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் நேர்மையா இருக்கிறீங்களா, ஒரு தொழிலுக்கு போறீங்களா அப்படின்னு இல்ல, ஒரு வேலைக்கு போறீங்களா அப்படின்னு இல்ல, நீங்க தான் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நேர்மையா தொழில் செஞ்சா இந்த கலியுகத்துல யாரு உங்களுக்கு உங்களுடைய ப்ராடக்ட்ஸ வாங்குவாங்க? யாருமே வாங்குவாங்க. அப்ப நீங்க எங்களை ஃப்ராட் தனம் பண்ண சொல்றீங்களா, இல்லீகலா பண்ண சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. உங்களுடைய தொழிலுக்கு ஏற்ற முறையை மாற்றுங்கள். எங்க போய் உங்க தொழில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல போய் செய்யுங்க. நீங்க உங்க ஊர்லயே உட்காந்துக்கிட்டு என் தொழில் வளர்ச்சி அடையல, என் தொழில் வளர்ச்சி அடையல அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்க தவறான ஒரு முடிவுகளை நீங்க எடுக்கிறீங்க இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள். அதே சமயத்துல ஃபுட் பிசினஸ், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் தொழில், இதெல்லாம் பண்றீங்கன்னா ரொம்ப இந்த காலகட்டத்துல யாருக்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஏமாந்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு தேவையில்லாத நஷ்டங்கள் வரும். இந்த புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இப்போ கேது திசை இல்ல சுக்கிர திசை நடக்குது அப்படின்னா இந்த சுக்கிர திசை உங்களுக்கு நல்ல கடனை கொடுக்கும், அதிகப்படியான கடன்களை கொடுத்துரும். கவலையே பட வேண்டாம். கேது திசை நடக்குதுன்னா கடனும் கொடுக்காது, அடுத்து பாத்தீங்கன்னா வருமானமும் வராது. இந்த மாதிரியான 2 கட்டான சூழ்நிலையில மாற்றிருப்பீங்க. கேது திசை நடக்கிறவங்க அதிகப்படியாக ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்துல இருக்கிறவங்க. சுக்கிர திசை நடக்கிறவர்கள் கடன் அதிகமா இருக்கு, ஆனா அதை அடைக்கிறதுக்கு உண்டான வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்துல நீங்க அதிகப்படியாக அந்த காமாட்சி அம்மனை வழிபாடு பண்ணுங்க. வழிபாடு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில நிவர்த்திகள் இந்த தமிழ் வருடத்துல கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இப்போ இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு பொதுவான பலன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உடல்நிலை மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அதுலயும் பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவடத்துல நிறைய பிரச்சனைகள் வரும். கொழுப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அறுவை சிகிச்சை முறைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய தருணம். அபவ் 50க்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்க அந்த உடல் நலன்ல ரொம்ப ஒரு கேரா இருக்க வேண்டிய ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டு யோகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். அங்கேயே ஸ்டேபிளா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வருடம் முடிஞ்சு அடுத்த வருடத்துலதான் அந்த வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகம் 2026 ஏப்ரலுக்கு மேல அதற்குண்டான ஒரு யோகங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, வேலை அப்படிலாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நார்மலா எந்த விதமான பெரிய ஆபத்துகளும் இன்றி செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். புது முயற்சிகள்லாம் நீங்க ரொம்ப பெரிய அளவுக்கு கை வைக்க வேண்டாம். வச்சீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வரும். அதனால இது எல்லாம் தான் நம்ம மிதுனராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு பலன்கள். இது உங்களுடைய கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறேன். உங்களுடைய தசாபுத்தி சுய ஜாதகம் இங்க நான் சொன்ன தசாபுத்தி எல்லாமே ரஃபா தான் சொல்லியிருக்கிறேன். இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த தசாபுத்தி மேக்சிமம் நடக்கும் அப்படின்ற மாதிரியா ரஃபா சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு என்ன நடக்குது, அதுல என்ன பலன்கள் இருக்கு அப்படின்னு கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். மிதுனராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப பொறுமையானவங்க தான். நீங்கள் பொறுமையான குணம் இருக்கும். அதே மாதிரி எதையுமே தனித்துவமாக செய்ய நினைப்பீங்க. அப்படித்தானே இப்போ வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எதையுமே பாருங்களேன், பல முறைக்கு ஒரு முறைக்கு பல முறை யோசனை பண்ணி தான் நீங்கள் செய்வீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே பாருங்க ஒரு கவிதை ஜெயமாக இருக்கும். எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதுவுமே தனித்துவமாக இருக்கும். மற்றவங்க பார்த்து பாராட்டுற மாதிரி செய்வீங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு 7-8 பேர் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதில் ஒருத்தர் மிதுனராசிக்காரங்க இருந்தால் கூட அந்த குடும்பம் நகைச்சுவையோட கலகலப்பாக இருக்கும். நகைச்சுவையை அதிகமாக நீங்கள் விரும்பக்கூடியவங்க. அப்போ நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் இருந்தாலே போதும். அந்த இடமே கலகலப்பாகவும் ஒரு நல்ல ஒரு கலாய்க்கியலாக பேசக்கூடியவங்க தான் நீங்கள் இப்போ உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இது வரைக்கும் கேது இருந்தார். அப்போ கடந்த ஒரு வருடம் பாருங்களேன், உங்களுக்கு சில மருத்துவ செலவுகளை கொடுத்துருக்கும். கண்டிப்பாக மிதுனராசிக்காரங்களுக்கு கடந்த ஆண்டில் உங்களுக்கு ஒரு மருத்துவ செலவு கொடுத்துருக்கும். உடல் ஆரோக்கியத்து மேலே ஒரு பயம் கொடுத்துருக்குது. அது எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டில் சரியாயிடும். 4ல் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு சகாய கேதுவாக வராரு. அப்படி வாரப்போ பல முயற்சிகள் தடையாயிருக்கும். எல்லாமே இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சரியாயிடும். தாய் வழியில் இருந்த சொத்து பிரச்சனைகள், தாயோடைய அனுசரணை கிடைக்காம இருந்திருப்பீங்க. அம்மா நம்மகிட்ட நல்லா பேசலையே, மற்ற அண்ணன் அக்காட்ட நல்லா பேசுகிறாலும் நம்மளுடைய அன்பை
அவங்க என்ன புரிஞ்சுக்கிறலையே அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சி ஏங்கிட்டு இருப்பீங்க. அப்போ இந்த ஆண்டு வந்து உங்களுடைய தாயார் உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. 4ஆம் இடத்துல அந்த கேதுவால் அம்மாவால் எப்படி உங்கள்கிட்ட பேச முடியும்? அப்போ இதுக்கெல்லாம் வந்து புதிய ஒரு வழி பிறக்குது. வந்து உங்களை வந்து விரும்பி வந்து உங்களுடைய தாய் வந்து பேசுவாங்க. உங்களுடைய தாய் வழி உள்ள உறவுகளும் உங்களுடைய அன்பை வந்து புரிஞ்சுக்கிடுவாங்க. உங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணமாகவும் உங்களை வந்து தாய் வந்து இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் வந்து ராகு இருந்தார். அப்போ இந்த ராகு இப்போ வந்து உங்கள் ராசிக்கு வந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. அவர் ஏற்கனவே ராகு வந்து உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய ராசிநாதனுடைய புதனுக்கு வந்து அவர் வந்து மிகப்பெரிய நட்பு கிரகம் வேற. அப்போ அப்படிப்பட்ட ராகு வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு வரனால இது வரைக்கும் என்னால் வந்து பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போக முடியல. தீர்த்த யாத்திரை காசினால போக முடியல, ராமேஸ்வரம் போக முடியல, என்னால் திருப்பதி போக முடியல, கடல் கடந்து என்னால் போக முடியலன்னு நினச்சி நீங்கள் ஏங்கிட்டே இருந்திருப்பீங்க. அது உண்மைதானே மிதுன ராசி நேயர்களே? உங்களுக்கு அது எல்லாமே இப்போ வந்து உங்களுக்கு இந்த ராசி உங்களுடைய இது வந்து பூர்த்தியாக போகுது. உங்களுடைய எண்ணங்கள் வந்து நிறைவேற போகுது. நிறைவேறாத அந்த ஒரு ஒரு வழிபாடுகள் நீங்கள் வந்து நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வந்து சீக்கிரமாக உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்ம குருவாக வராரு. உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி வந்து குரு வந்து உங்கள் ராசியிலே அமர்ந்து உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இதனால என்ன கிடைக்கி அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுக்கு வந்து வலுப்பெறும். இது வரைக்கும் என்னுடைய பிள்ளைங்க வந்து இருக்குது, நல்லா படிக்கலை, படிப்பு ரொம்ப சுமாராக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுடைய படிப்புகள் சரியாகும், நல்லா படிப்பாங்க. அடுத்து பிள்ளைகளுடைய வாழ்க்கை முறையில் நிறைய வந்து நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பாக தான் உங்கள் ராசிக்கு இருக்குது. பிள்ளைகளுக்கு ஒரு சுப செலவுகள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்குரிய காலமாகவும் இது இருக்குது. இப்போ இது வரைக்கும் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அன்பை வந்து எங்கள் வீட்டுக்காரர் நாங்களும் பிரிஞ்சிருக்கோம், எப்போ நாங்கள் வந்து ஒரே இதாக நாங்கள் சேர்ந்து வாழ்வோம், அவர் வேலை விஷயமா வெளியூரில் இருக்காரு, நான் ஒரு இடத்த இருக்கிறேன். அப்போ அந்த ஒரு மன வருத்தம் உங்களுக்கு இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த ஆண்டில் வந்து நீங்கள் 2 பேருமே வந்து சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பாக தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்குது. பாகிஸ்தானமும் ரொம்ப வந்து வலுவாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதியே வந்து உங்களுடைய ராசி மற்றும் 5ஆம் இடத்த 9ஆம் இடத்த 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிக மிக நல்ல அமைப்பை தான் உங்களுக்கு இருக்குது. அதுங்க வீடு சொந்த வீடு கட்டணும்னு நினச்சி ரொம்ப நாள் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. மிதுன ராசி நேயர்களான உங்களுக்கு வந்து 100% வீடு வாய்ப்பு இருக்குது. வெளியூருக்கு வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் வந்து அதை தாராளமாக நீங்கள் வந்து பயன்படுத்திக்கங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு வந்து. ஏன்னா பாகிஸ்தானத்தை வந்து குரு பார்க்கறதுனால நீங்கள் வந்து வெளிநாட்டு வெளியூர் வேலை வாய்ப்பும் நல்லா இருக்குது. சனி தான் உங்களுக்கு வந்து கர்ம சனியாக இருக்கார். அது வந்து மிகப்பெரிய நல்ல அமைப்பு தான். கடந்த ஆண்டுகளில் இருந்த விரைய செலவுகள் குறையும். ஏன்னா சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை வந்து பார்க்கறதுனால விரைய செலவுகள் வந்து உங்களுக்கு வந்து குறையும். கடந்த ஆண்டில் தூக்கம் இல்லாமல் நீங்கள் வந்து தவிச்சிருப்பீங்க. இப்போ இந்த வருடம் வந்து நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். வீடு மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து வாஸ்துப்படி கட்டிக்கங்க. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அந்த ராகு 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சில முயற்சிகள் வீடு கட்டுறதுக்கு நீங்கள் வந்து பிளான் பண்ணிங்கன்னா அதில் சில தடைகள் வரத்தான் செய்யும். அதற்குரிய வழிபாடு பண்ணிக்கிட்டு முறையான முறையில் நீங்கள் வந்து வீடு கட்டுங்க. அது வந்து பல தலைமுறைக்கு உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து குலதெய்வமே தெரியாமல் இருந்திருப்பீங்க இது வரைக்கும். அப்போ இப்போ வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியக்கூடிய வாய்ப்பாக உங்களுக்கு வந்து இருக்குது. இப்போ குலதெய்வம் வந்து ஒன்றா இருக்கும், நீங்கள் வழிபாடு பண்ணுறது ஒரு தெய்வமாக இருக்கும். ஆனால் இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு வந்து குலதெய்வம் தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குலதெய்வ வழிபாடை வந்து முறையாக மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் இந்த ஆண்டில் பண்ணிக்கங்க, மிகவும் நல்ல ஆண்டாக இருக்கும். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் உங்கள் ராசிக்கு இனிய புத்தாண்டாக இருக்கும். 100% உங்களுக்கு வந்து நிறைய மிகப்பெரிய பலன்களை தர்றதுக்காண்டி தான் உங்களுக்கு வந்து குருவும் இருக்காரு, ராகு இருக்காரு, சனி இருக்காரு. அப்போ இன்னும் மேலும் உங்களுக்கு வழிபாடு முறைகள் பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமை உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. துளசி மாலை வாங்கி உங்கள் பேருக்கு வந்து அர்ச்சனை பண்ணிக்கங்க. அர்ச்சனை பண்ணிட்டு 5 அகல் விளக்கு